அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நான் பல தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போனாலும் இந்த சிங்கனப்பட்டி, ஏஸ்புதூர் இந்த இடத்துக்கு என்னை வரவழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும்பொழுது அழகாக இருந்தது. மலையை ஏறி இறங்கியது. நான் மலையிலே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்தேன். அந்த அழகை ரசித்து கொண்டே வந்தேன். வரும்பொழுது 2 பக்கமும் அழகாக விவசாயிகள் பயிர் செய்து வருவதை பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைந்தேன். அப்போதுதான் நினைத்த இவ்வளவு தூரமாக இருந்தாலும் காலையில் இன்றைக்கி 6:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நம்ம பரமக்குடியில் அமைந்துள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தை ஆய்வு செய்து கொண்டு அங்கேருந்து புறப்பட்டேன். என்னுடைய ஃபோனில் ஜிபிஎஸ்ல சிவகங்கைன்னு போட்டோம்னா நான் ஒரு மணி நேரத்தில் வந்துடலான்னு என்று கணக்கு போட்டேன். ஆனால் எஸ்புதூர்னு போடும்போது 2 மணி நேரம் ஆய்வு கணித்துள்ளது. அதனால தான் தாமதமாக வந்தேன். அதற்கு என்னுடைய எல்லாருடைய மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாரம்பரிய வேளாண் திருவிழா 2020 எனக்கு 2வது ஒரு அனுபவம். முதல் அனுபவம் அண்ணன் திரு பி.ஆர். பாண்டியன் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு தடவை நடத்தினார். அப்பொழுதுதான் நான் துணைவேந்தர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். அந்த சமயத்தில் என்னை அழைத்து அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து நானும் அதில் போய் பங்கேற்றேன். அப்பொழுதுதான் நான் பார்த்தேன் அந்த விவசாயிகளுடைய ஆர்வம், அந்த பாரம்பரிய நெற்களை எவ்வாறெல்லாம் காத்து வருகிறார்கள். அதை ஏன் பல்கலைக்கழகத்தில் அதிகமாக நாம் பயன்படுத்தப்படவில்லை என்று எங்களுடைய விஞ்ஞானியோடு கலந்து ஆலோசித்து அதுக்கு பிறகு கிரியேட் என்ற ஒரு நிறுவனம் அப்பொழுது இருந்தது, இப்போது இருக்கு. அவங்களோடு ஒரு புரிந்துணர்வு, எம்ஓஇ என்று சொல்வார்களே, புரிந்துணர்வு போட்டுக்கொண்டு அவங்களுடைய என்னென்ன ரகங்கள் இருக்கிறதோ எல்லா ரகங்களையும் பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் உங்கள் மாதிரி பாதுகாத்து வருகிறோம். எங்களிடம் இருக்கிற ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா -4 டிகிரியில் கூட வச்சு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் அந்த நெல் விதை எதுவுமே கெடாமல் வச்சுக்கலாம். வருஷம் போட்டு நம்ம அதை உற்பத்தி பண்ணி உண்டாக்கணும் கிடையாது. இப்போ நாளைக்கு ஒரு விவசாயி ஒரு பாரம்பரிய நெல் விதை எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் பாதுகாத்து அப்படி வச்சுருப்போம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 120 பாரம்பரிய விதையை பாதுகாத்து வருகிறோம். இது போக அல்லாமல் இந்த பாரம்பரிய விதையை எவ்வாறு மக்களுக்கு விஞ்ஞான ரீதியாக கொண்டு செல்லலாம் என்ற ஒரு ஆராய்ச்சி திட்டத்தையும் எடுத்துக்கொண்டோம். அதில் முக்கியமாக சொல்லணும் பார்த்தா இப்போ மாப்பிளை சம்பா என்ற ரகத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே விஞ்ஞானிகள் பார்க்கும் பொழுது வயலில் போடும் பொழுது அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 வித்தியாசமான ரகங்கள் வர ஆரம்பித்தன. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் அதில் கலப்பு இருக்கிறது என்பதாக. ஸோ அதனால் அதை பியூரிஃபை பண்ணி சுத்தமான மாப்பிளை சம்பா, அதே சமயத்தில் நோய் எதிர்ப்பு திறன் இதெல்லாம் உள்ள இதை கொடுக்கணும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டு வருகிறது. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் திருந்திய மாப்பிளை சம்பா என்ற ரகத்தை நாங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து விவசாயிகள் கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பாரம்பரிய ரகங்களையும் நல்ல ஏற்கனவே நாங்கள் வெளியிட்ட சிறந்த ரகங்களையும் கலப்பினம் பண்ணி அதே சமயத்தில் பாரம்பரிய நெல் குணங்களை கொண்டு புதிய ரகங்களை உண்டாக்குவதில் மிகவும் அக்கறையாக உள்ளோம். அதற்கு உதாரணம் என்னவென்றால் 2019 நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையம் வைகை டேமுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். 2 பக்கமும் எங்களுடைய வேளாண் ஆராய்ச்சி நிலையம் இருக்கும். அங்கே இருந்து VGD1 என்ற ஒரு ரகத்தை நாங்கள் 2019 வெளியிட்டோம். அந்த ரகமானது ஜீரக சம்பாவே தான். ஜீரக சம்பாவும் எடிடி ரகம் ஆடுதுறை ரகத்தையும் கலந்து போட்டதில் ஜீரக சம்பாவுடைய நெல் குணம் இருக்கும். ஜீரக சம்பா உங்களுக்கு நெல் முதிர்ச்சி அடையும் போது பயிர் சாயதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது சாயாது. மகசூல் 2 மடங்கு கொடுக்கும்.
அப்படி கொடுக்குற VGD 1 ரகத்தை வந்து இப்போ நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாப்புலரைஸ் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட 2019 இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 4000 கிலோ விதை எடுத்து கொடுத்துருக்கோம். விவசாயிகளிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதுக்கு வந்து இப்போ என்ன, அதோடு இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது. ஏன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து 2 ரகம் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பாஸ்மதி அரிசி என்று சொல்கிற வடநாட்டில் விளையும் அரிசியை வைத்திருப்பார்கள். இன்னொன்று வந்து நான் பாசுமதி இல்லாத ரகங்கள். பாசுமதி இல்லாத ரகங்களும் நிறைய பேர் நிறைய அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். நல்ல ரேட்டு கிடைக்குது. இதுக்கு நம்மளுடைய அப்பிடா என்ற நிறுவனம் ஒன்று இருக்கிறது இதில் டெல்லியில். அவங்களோடு அங்கேயும் உள்ள சேர்மன் இப்போ எங்கள் மாணவர் IAS படிச்சிருக்கார். நம்ம இங்கே மாவட்டத்தில் உள்ள மாணவரும் எங்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர் தான். அது மாவட்ட ஆட்சியர். அதே மாதிரி அப்பிடாவில் இருக்கிற டாக்டர் அங்கமுத்து என்பவரும் எங்களோட மாணவர். அவரிடம் சொல்லி இதுக்கென்று தனியாக ஒரு இது அப்படி சொல்லும்போது விவசாயிகள் இந்த பாரம்பரிய விதைகள் ஜீரக சம்பாவை போடும்போது அதை எவ்வாறு நல்ல விலைக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும், அதனால் விவசாயிகளுடைய வருமானம் கூட வேண்டும் என்ற முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த கவுனி ரகங்கள், அது பிறகு இன்னொரு மாப்பிள சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ரகங்களை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட எங்களுடைய பரமக்குடியில் வந்து நான் ஆராய்ச்சி தொடர்கள்லாம் சுற்றி பார்க்கும்பொழுது முக்கியமாக என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, வறட்சியை தாங்கி கொடுக்குற ரகமாக வேணும் அப்படின்றதுக்காக அதில் முக்கியமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து அண்ணா 4 இந்த ரகத்தை நாங்கள் விட்டோம். அது ஒன்லி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்காக தான் வறட்சியை தாங்கும். ஆனால் அது வந்து பெரிய ஒரு போல்டு கிரைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மார்க்கெட்டில் வந்து ட்ரேடர்ஸ் விரும்பலைன்னு சொல்லணுன்னா அந்த ரகத்தை வந்து இப்போ மியூட்டேஷன் சொல்லுவாங்க, சடகு முறையில் அதை திருத்தி இப்போ நல்ல ரகம் ஒன்று வந்துட்டு இருக்குது, சன்ன ரகமாட்டு. இன்னும் அது வந்து கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளில் விவசாயிகள் கிடைத்துவிடும். அப்போ வறட்சியை தாங்கக்கூடிய நாட்டு ரகங்களை நாங்கள் உங்களுக்கு அழகாக தருவோம் என்று சொல்கிறோம். இது போக பார்த்தீங்கன்னா எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து பாரம்பரிய இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அங்கக வேளாண்மை என்ற ஒரு தனியான துறையை வைத்துள்ளோம். அது அங்கக வேளாண்மை என்ற துறையை நாங்கள் 2013 உண்டாக்கி இருக்கோம். அந்த துறையில் வந்து ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்கக வேளாண்மைன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு இது நம்மளுடைய திரு நம்மாழ்வார் அவர்கள் போற்றியது, திரு நெல் ஜெயராமன் அவர்கள் போற்றிய அந்த இது போக நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதன் மூலமாக எவ்வாறு நாம் அதிகமாக மகசூல் பெறலாம் என்பதற்கு. ஏன்னா மகசூல் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற விவசாய உற்பத்தியில் வந்து நமக்கு மகசூல் இல்லைன்னா கஷ்டம். அந்த அளவில் நாங்கள் வந்து பண்ணுறோம். அந்த 7ஆம் தேதி நடக்கிற அந்த இதுக்கு வந்து நல்ல விவசாயிகளுடைய வரவேற்பு இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம்மளுடைய முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் நீடாமங்கலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இப்போ திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறையில் திருவாரூர் மாவட்டம், அங்கே KVK கிருஷி விஞ்ஞான கேந்திரா என்ற ஒரு நிறுவனம் இருக்குது. எங்களுடைய இது வேளாண் இது. அதில் வந்து நெல் ஜெயராமன் நினைவு ஆய்வு மையம் என்ற ஒரு இதை நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கான பணியையும் நாங்கள் அந்த கட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். அந்த இதில் வந்து பாரம்பரிய நெல் விதைகளை எல்லாம் கன்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விதைகளை எல்லாம் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையமான நம்ம ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் அது அதிகமாக ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கொள்கிறோம் என்று சொல்வதற்காகவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள், நிறைய இந்த ஆராய்ச்சி திட்டங்கள் எல்லாம் வந்து வறட்சிக்கும்
பாரம்பரியம் இதுக்கு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மண் வளம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மைதான். அந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்குன்னா நம்மள்கிட்ட கிடைக்கிற எந்த இயற்கை பொருள்களையும் உடனடியாக மக்கி விவசாயிகளுக்கு அந்தந்த விவசாய அவங்க தோட்டத்திலே யூஸ் பண்ணணும் என்ற ஒரு குறிக்கோளில் பார்த்தீங்கன்னா பயோ மினரலைசர் என்ற ஒரு இது வச்சுருக்கோம். அது வந்து பேரை கேட்டோன்னா பயப்படக்கூடாது. பயோ மினரலைசர் சொல்வது ஒன்றுமே என்னென்னா நுண்ணியர்கள் அடங்கிய ஒரு கூட்டுக்குழு. இந்த நுண்ணியர்கள் எங்கேருந்துலாம் எடுத்தாங்கன்னா யானை சாணம், மாட்டு சாணம், இதை மாதிரி பல இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி அதை உற்பத்தி பண்ணி வச்சு போடும்போது எப்படின்னா 40லேருந்து 50 நாளில் எல்லாமே மக்கிடும். அந்த மாதிரி வேகமாக மக்கக்கூடிய ஒரு இது. இதை வந்து நாங்கள் வந்து 1 டன் அளவுள்ள மக்காத பொருள் இருந்தீங்கன்னா அதில் வந்து 2 கிலோவுக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 60 நாளில் இந்த மழை சமயத்தில் போட்டிங்கன்னா உடனே மக்கி உரமாயிடும். ஏன்னா சாதாரண நீங்கள் குண்டில் போட்டிங்கன்னா 6 மாதம் ஆகும். இது அப்படி இல்லை, 1 to 2 மாதத்துலேயே மக்கி கிடைக்கும். இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இயற்கையாகவே வந்து நிறைய அந்த துத்தம் சொல்லக்கூடிய ஜிங்க் சால்பலைசர் அப்படின்னு சொல்கிற மைக்ரோ ஆர்பிசம், இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பல வழிகளில் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு 2 கண்கள், ஒன்று விவசாயிகள், இன்னொன்று விவசாய மாணவர்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். பல்கலைக்கழகத்தை பயன்படுத்திங்க. பல்கலைக்கழகம் என்பது கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 14 கல்லூரிகள் இருக்கின்றன, 14 கேவிக்கைகள் இருக்கின்றன, ஆராய்ச்சி நிலையங்கள் கிட்டத்தட்ட 29 இருக்குது. கன்னியாகுமரியில் தொடங்கி எந்த ஒரு மாவட்டம் போனாலும் பல்கலைக்கழகம் இருக்கும். அதெல்லாம் வந்து விவசாயிகளுக்காக உற்பத்தியான ஏற்படுத்திய பல்கலைக்கழகம். அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடைசியாக நமது அண்ணன் PR பாண்டியன் அவர்கள் ஒரு கொள்கை இதில் நாங்கள் பல்கலைக்கழகம் இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தான் கொள்கையை நிர்ணயிக்கும். ஆனால் கொள்கையை செய்யும் பொழுது விஞ்ஞானிகளான எங்களிடம் நிச்சயமாக கலந்து ஆலோசிக்கும். அப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்வோம் என்று இந்த இடத்தில் தெரிவிக்கிறோம். அதிகமாக பேசணும்னு நினைக்க முடியல, ஏன்னா அந்த நேர காலம். அடுத்த ராமநாதபுரத்துக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக உங்களெல்லாம் சந்தித்தில் ரொம்ப ஆனந்தம் அடைகிறேன். எங்கள் பல்கலைக்கழக இயக்குனர் டாக்டர் ஜவஹர்லால் அவர்கள் ஃபுல்லாக உங்களோட இருப்பார். நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் சொன்னால் கூட அவங்க வந்து எங்களிடம் இது பண்ணிடுவாங்க. இந்த COVID-19 கொரோனா என்று சொல்லக்கூடிய இதுலேயும் விவசாயிகள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப இதாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னும் கொரோனா ஃபுல்லாக போகல. அதனால் ஆனால் வில்லேஜில் அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் பல இடங்கள்லேருந்து போகிறது இருக்கும்போது உங்களுடைய இது என்னென்ன அரசாங்கம் சொல்லுதோ அதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இப்போ இருக்கிற கொரோனா ஸ்டேஜ் ஒன்றும் பெருசு இல்லை. இருந்தாலும் நம்மளை 15 நாள் முடக்கி போட்டுரும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அதனால் நம்மளே காப்பாற்றி கொள்வோம். இதுக்கு நல்ல உணவு தான் தேவை. அதுவும் விவசாயிகளாக உங்களுக்கு நீங்கள் தான் உற்பத்தி பண்ணுறீங்க என்று கூறிக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த விழாவை ஏற்பாடு செய்த தமிழக பாரம்பரிய விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், 5 இணை வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை, சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், சிங்கமுனரி சேவா அரிமா சங்கம் மற்றும் சத்யம் குரூப் ஆஃப் கம்பெனி, இவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இல்லாமல் என்னை நேரடியாக கோவையில் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் என்னை அழைத்த திரு அருணாச்சலம் என்ற அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் உங்களோடு சேர்ந்து அவர் அடுத்த தடவை பார்க்கும்போது கல்யாணம் ஆனவராக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை விடைபெறுகிறேன். வணக்கம்.